Hi everyone, hello and welcome. நான் உங்க மலர், ஸ்கோர் கிளவர்ல இருந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம த ஹிந்துல 9th February 2026ல வெளியான 2 எடிட்டோரியல்ஸையும் லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் இங்கிலீஷ்ல படிச்சு அதை அப்படியே ஈஸியான தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த எடிட்டோரியலோட இன்னும் டீடைல்டு பிரேக் டவுன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிங்க. பிகினர்ஸ் இப்படி பண்ணிட்டு வந்தால் 6 monthsல உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலை பார்க்கலாம். டைட்டில்: Messaging Power on a Healthy Digital Marketplace. மெசேஜிங் சக்தியின் பலம் ஒரு ஆரோக்கியமான டிஜிட்டல் சந்தை பற்றி. சப்டைட்டில்: The data sharing policies of WhatsApp must be scrutinized thoroughly. வாட்ஸ்ஆப்பின் டேட்டா பகிர்வு கொள்கைகள் முழுமையாக ஆராயப்பட வேண்டும். The Supreme Court of India last week sharply questioned Meta Platforms LLC and its messaging platform WhatsApp in an appeal rooted in updates it made in 2021 around user data sharing with other Meta services such as Instagram and Facebook. இந்திய உச்சநீதிமன்றம் போன வாரம் மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் LLCயையும் அதோட மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்ஆப்பையும் கடுமையா கேள்வி கேட்டது. 2021ல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மாதிரியான மற்ற மெட்டா சேவைகளோட யூசர் டேட்டாவை ஷேர் பண்றது சம்பந்தமா அவங்க கொண்டு வந்த அப்டேட்ஸை அடிப்படையா வச்சு ஒரு மேல்முறையீட்ல தான் இந்த கேள்வியை கேட்டாங்க. The court underscored the power that WhatsApp holds in India's messaging ecosystem. இந்தியாவோட மெசேஜிங் சூழல்ல வாட்ஸ்ஆப் எவ்வளவு பெரிய சக்தியா இருக்குன்னு நீதிமன்றம் அடிக்கோடிட்டு காட்டியது. It is practically impossible to reach everyone with a smartphone, coordinate groups, and undertake business communications without being on WhatsApp. வாட்ஸ்ஆப்ல இல்லாம ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற எல்லாரையும் ரீச் பண்றது, குரூப்ஸை கோஆர்டினேட் பண்றது, பிசினஸ் கம்யூனிகேஷன்ஸ் பண்றதெல்லாம் நடைமுறையில சாத்தியமே இல்லைன்னு சொல்லுச்சு. The app's network effect has captured nearly every smartphone in the country. அந்த ஆப்போட நெட்வொர்க் எஃபெக்ட், அதாவது ஒருத்தர் யூஸ் பண்றதால மத்தவங்களும் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்மார்ட் போனையும் பிடிச்சு வச்சிருக்கு. The precise background of the litigation that reached the court is an appeal against a 213.14 crore rupee penalty issued by the Competition Commission of India. நீதிமன்றத்துக்கு வந்த இந்த வழக்கின், அதாவது லிட்டிகேஷனோட சரியான பின்னணி என்னன்னா 213.14 கோடி ரூபாய் அபராதத்திற்கு எதிரான ஒரு மேல்முறையீடு தான். லிட்டிகேஷன்னா வழக்கு. For abruptly amending its privacy policy, allowing the firm to share user data across its sister concerns, Facebook and Instagram. இந்த அபராதத்தை இந்திய போட்டி ஆணையம், அதாவது CCI எதுக்கு விதிச்சதுன்னா வாட்ஸ்ஆப் திடீர்னு அதோட பிரைவசி பாலிசியை திருத்தியதுக்காக. அந்த திருத்தம் அந்த நிறுவனம் யூசர் டேட்டாவை அதோட சகோதர நிறுவனங்களான ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் கூட ஷேர் பண்ண அனுமதிச்சது. Users were prompted at that time to accept the terms or cease using the service. அந்த நேரத்துல யூசர்ஸ் இந்த நிபந்தனைகளை ஏத்துக்க சொல்லி தூண்டப்பட்டாங்க, அதாவது ப்ராம்ப்ட் பண்ணப்பட்டாங்க. இல்லனா அந்த சர்வீஸை யூஸ் பண்றதை நிறுத்த சொல்லப்பட்டாங்க. ப்ராம்ப்டட்னா தூண்டப்படுதல் அல்லது அறிவுறுத்தப்படுதல். This ultimatum was problematic and understandably drew pushback from civil society, the government and the CCI. இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை, அதாவது அல்டிமேட்டம் ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருந்துச்சு. அதனால பொது சமூகம், அரசாங்கம் மற்றும் CCI கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்ததுங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான். Nobody argues that WhatsApp must not earn money for a service that has been transformative for communications in India. இந்தியாவின் தகவல் தொடர்புல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சேவைக்கு வாட்ஸ்ஆப் பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு யாரும் வாதிடவில்லை. Owing to its parents' massive scale of operations, WhatsApp has been able to offer messaging, multimedia sharing, telephony, services that were until 2016 prohibitively priced by telecom operators for free. அதனுடைய தாய் நிறுவனத்தோட மிகப்பெரிய செயல்பாடுகள் காரணமா வாட்ஸ்ஆப்னால மெசேஜிங், மல்டிமீடியா ஷேரிங், டெலிஃபோனி போன்ற சேவைகளை வழங்க முடியுது. 2016 வரைக்கும் டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் கிட்ட இந்த சேவைகள்லாம் ப்ரோஹிபிட்டிவ்லி பிரைஸ்டா, அதாவது வாங்கவே முடியாத அளவுக்கு அதிக விலை கொண்டதா இருந்துச்சு. ஆனா வாட்ஸ்ஆப் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குது. With only an internet connection and a phone number as a prerequisite. இதுக்கு தேவைப்படுறது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு ஃபோன் நம்பரும் மட்டும்தான்.
WhatsApp's enthusiastic adoption of end-to-end encryption also furthered a societal expectation for secure communication as a norm in a country where telecommunication has always been subjected to excessive executive surveillance. வாட்ஸ்ஆப் ரொம்ப ஆர்வமா end-to-end என்கிரிப்ஷனை அடாப்ட் பண்ணது பாதுகாப்பான தகவல் தொடர்புங்கிறது ஒரு இயல்பான விஷயம்ங்கிற ஒரு சமூக எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்குச்சு. ஏற்கனவே நம்ம நாட்டுல தொலைத்தொடர்பு எப்போதுமே அரசாங்கத்தோட அதிகப்படியான கண்காணிப்புக்கு உட்பட்டிருக்கு. What is equally true is that WhatsApp is so deeply embedded in Indian society that its transition to an advertising model where it would start making money here deserves the highest scrutiny. அதே அளவுக்கு உண்மையான இன்னொரு விஷயம் என்னன்னா, வாட்ஸ்ஆப் இந்திய சமூகத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றிருக்கு. அதனால அது இங்க பணம் சம்பாதிக்க ஒரு அட்வர்டைசிங் மாடலுக்கு மாறுறது மிக உயர்ந்த அளவுல கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம். Competition regulators, including in India, have frowned upon ubiquitous platforms that present users with ultimatums that they scarcely refuse. இந்தியா உட்பட பல போட்டி ஒழுங்குமுறை ஆணையங்கள் யுபிக்விட்டஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு, அதாவது எங்கும் பரவி இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் யூசர்ஸ் கிட்ட அவங்களால கிட்டத்தட்ட மறுக்கவே முடியாத எச்சரிக்கைகளை முன்வைக்குது. ஸ்கேர்ஸ்லினா அரிதாக அல்லது கிட்டத்தட்ட இல்லைன்னு அர்த்தம். There are free alternatives to WhatsApp that work just as well. Signal, Telegram, and even RTI from Zoho are serviceable. But they lack what makes the Meta product so valuable: the guarantee that virtually everyone one knows is on it. WhatsAppக்கு பதிலா நல்லா வேலை செய்யக்கூடிய free alternatives இருக்கு. Signal, டெலிகிராம், ஏன் நம்ம ஜோஹோவோட RTI கூட பயன்படுத்தக்கூடியவை தான். ஆனா மெட்டாவோட ப்ராடக்ட்டை இவ்வளவு மதிப்புமிக்கதா மாத்துற ஒரு விஷயம் அதுல இல்ல. அது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருப்பாங்கங்கிற உத்தரவாதம். Allowing users to opt out of data sharing is an inappropriate remedy for services at WhatsApp scale because the power of the default option at that scale leaves far too many with no real informed choice in the matter. வாட்ஸ்ஆப் மாதிரி ஒரு பெரிய சர்வீஸ்ல யூசர்ஸ் டேட்டா ஷேரிங்ல இருந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம், அதாவது விலகிக்கலாம்னு சொல்றது ஒரு பொருத்தமற்ற தீர்வு. ஏன்னா அவ்வளவு பெரிய அளவுல டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷனோட சக்தி பல பேருக்கு இந்த விஷயத்துல உண்மையான அறிவார்ந்த தேர்வை செய்ய விடாம பண்ணிடுது. The court's thoughts on this matter are correct, but they need to be supported by a digital competition law, a draft of which was released in 2024 but has seen little progress since. இந்த விஷயத்துல நீதிமன்றத்தின் எண்ணங்கள் சரியானதுதான். ஆனா அதுக்கு ஒரு டிஜிட்டல் போட்டி சட்டம் மூலமா ஆதரவு தேவைப்படுது. அந்த சட்டத்தோட வரைவு 2024 வெளியிடப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதுல பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்ல. As India approaches 1 billion internet users, that law is needed to protect and foster a healthy digital marketplace. இந்தியா 1 பில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸை நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு ஆரோக்கியமான டிஜிட்டல் சந்தையை பாதுகாக்கவும் ஃபாஸ்டர் பண்ணவும், அதாவது வளர்க்கவும் அந்த சட்டம் தேவைப்படுது. ஃபாஸ்டர்னா வளர்ப்பது அல்லது ஊக்குவிப்பது. ஓகே, சோ இந்த எடிட்டோரியலோட டோன் பத்தி பார்த்தா இது ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் டோன்ல எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ரைட்டர் வாட்ஸ்ஆப்போட பிசினஸ் மாடல், அதனோட டாமினன்ஸ், அப்புறம் அது யூசர் பிரைவசியை ஹேண்டில் பண்ற விதம்லாம் அனலைஸ் பண்றாரு. அவர் வாட்ஸ்ஆப்போட பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதே சமயம் கவர்மெண்ட்டை ஒரு ஸ்ட்ராங் டிஜிட்டல் காம்படிஷன் லா கொண்டு வர சொல்லி அர்ஜ் பண்றாரு. சோ இட்ஸ் அனாலிட்டிக்கல் இன் இட்ஸ் அப்ரோச் அண்ட் கிரிட்டிக்கல் ஆஃப் த கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். உங்க இங்கிலீஷை, எஸ்பெஷலி vocabulary, idioms and phrases, phrasal verbs-ஐ இன்னும் ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணணுமா? அப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதுல நாங்க யூஸ் பண்ற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், எப்பவுமே மறக்க மாட்டீங்க. இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் ஆகுது. சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க அடுத்த எடிட்டோரியலுக்கு போலாம். Question and answer on Parliament, Parliamentary Norms, அதாவது கேள்வியும் பதிலும், பாராளுமன்றம் மற்றும் பாராளுமன்ற மரபுகள் பற்றி. Subtitle: Parliament must function as the forum to debate contentious issues. சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை விவாதிக்கும் மன்றமாக பாராளுமன்றம் செயல்பட வேண்டும். In an unusual departure from established parliamentary convention, the Lok Sabha adopted the motion of thanks to the President's address to Parliament without the Prime Minister's reply to the debate on February 5.
ஏற்கனவே நிறுவப்பட்ட பாராளுமன்ற மரபுகளிலிருந்து ஒரு அசாதாரணமான விலகலாக மக்களவை ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை February 5ஆம் தேதி பிரதமரின் பதில் இல்லாமலேயே நிறைவேற்றியது. The explanation by the Lok Sabha Speaker Om Birla for the Prime Minister not replying to the discussion on the motion raised more questions than it answered. பிரதமர் ஏன் இந்த விவாதத்திற்கு பதிலளிக்கவில்லை என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த விளக்கம் பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்பியது. மிஸ்டர் பிர்லா சொன்னார், எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்பாராத ஒன்றை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தனக்கு உறுதியான தகவல் கிடைத்ததாக. அவங்க பிரதமருக்கு சபைக்குள்ளேயே தீங்கு விளைவித்திருக்கலாம் என்று ஒப்ளீக்லியாக, அதாவது மறைமுகமாக குறிப்பிட்டார். ஒப்ளீக்லினா மறைமுகமாக. It is bizarre to assume that the leader of the House, the Prime Minister, avoids speaking in the House fearing harm from fellow MPs. சபையின் தலைவர், அதாவது பிரதமர், சக எம்பிக்களிடமிருந்து தீங்கு வரும்னு பயந்து சபையில பேசாம இருக்காருன்னு நினைக்கிறது ரொம்ப பிசாரா இருக்கு. பிசார்னா விசித்திரமானது. Developments in the House earlier and outside provide a more plausible reason for the Prime Minister not showing up in the Lok Sabha. சபைக்குள்ளேயும் வெளியிலையும் முன்னாடி நடந்த நிகழ்வுகள் பிரதமர் மக்களவைக்கு வராததுக்கு இன்னும் பிளாசிபிளான, அதாவது நம்பத்தகுந்த காரணத்தை கொடுக்குது. The leader of the opposition in the Lok Sabha, Rahul Gandhi, during his speech on the discussion on the motion of thanks, sought to cite excerpts from a book by former Chief of the Army Staff, General M.M. Naravane, which was disallowed by the chair. மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசும்போது முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் M.M. நரவானே எழுதிய ஒரு புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முயன்றார். ஆனா அதை சபாநாயகர் அனுமதிக்கல. On the one hand, the LOP was not allowed to speak, and on the other, the Prime Minister chose not to speak. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதிக்கப்படல, மறுபக்கம் பிரதமர் பேச வேண்டாம்னு முடிவு செஞ்சிட்டார். Both are against parliamentary norms and more than that a disturbing erosion of democratic accountability. இந்த ரெண்டுமே பாராளுமன்ற மரபுகளுக்கு எதிரானது. அதுக்கும் மேல ஜனநாயக பொறுப்பு கூறலின் ஒரு கவலைக்குரிய சரிவு, அதாவது இரோஷன். இரோஷன்னா சரிவு அல்லது அரிப்பு. The debate and reply function as a mechanism through which the executive is held accountable to parliament. விவாதமும் பதிலும் நிர்வாகத்துறை பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் ஒரு வழிமுறையாக செயல்படுது. மிஸ்டர் பிர்லா சொன்னார், பிரதமரை சபைக்கு வரவேண்டாம் என்று தான் கேட்டுக்கொண்டதாக, ஏன்னா பிரதமரோட இருக்கைக்கு அருகில் ஒரு சாத்தியமான இடையூறு அல்லது ஒரு அன்சோர்சீன், அதாவது எதிர்பாராத சூழ்நிலை ஏற்படலாம்னு நம்பகமான தகவல்கள் வந்ததாம். அன்ஃபோர்சீன்னா எதிர்பாராத. As Congress MP K.C. Venugopal has pointed out in a letter to the Prime Minister, parliamentary rules require that a debate on the motion of thanks must conclude with the Prime Minister's reply, and if the House wishes to close the discussion without the Prime Minister's reply, a specific resolution must be moved and adopted. காங்கிரஸ் எம்பி K.C. வேணுகோபால் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியபடி பாராளுமன்ற விதிகளின்படி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் பிரதமரின் பதிலுடன் தான் முடிய வேண்டும். அப்படி பிரதமரின் பதில் இல்லாம விவாதத்தை முடிக்க சபை விரும்பினால் அதற்காக ஒரு குறிப்பிட்ட தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். Whether or not the book in question was published, as long as Mr. Gandhi was willing to authenticate its contents and place it before the chair, he should have been allowed to speak. கேள்விக்குள்ளான அந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தாலும் இல்லவிட்டாலும் திரு காந்தி அதன் உள்ளடக்கங்களை உறுதிப்படுத்தி சபாநாயகர் முன் வைக்க தயாராக இருந்தவரை அவரை பேச அனுமதித்திருக்க வேண்டும். The book in question raises serious issues related to national security, and to deny elected members the opportunity to discuss these is indefensible. அந்த புத்தகம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான தீவிர பிரச்சனைகளை எழுப்புது. அத பத்தி விவாதிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு மறுப்பது நியாயப்படுத்த முடியாதது. The portions that Mr. Gandhi cited outside the House, if accurate, point to the tendency of the political executive to evade critical decision-making by passing the buck and then avoiding accountability. திரு காந்தி சபைக்கு வெளியே மேற்கோள் காட்டிய பகுதிகள் உண்மையாயிருந்தா அது அரசியல் நிர்வாகம் முக்கியமான முடிவுகளை எடுக்க இவேட் பண்ற, அதாவது தவிர்க்கிற போக்க காட்டுது. இவேடுனா தவிர்ப்பது. எப்படி தவிர்க்கிறாங்கன்னா பாசிங் த பக், அதாவது பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு அப்புறம் பொறுப்பேற்காம தப்பிக்கிறாங்க. பாசிங் த பக்னா பொறுப்பை தட்டி கழிப்பது.
A thorough parliamentary discussion concluding with the Prime Minister's reply would have been the opportunity to prove that charge wrong. பிரதமரின் பதிலுடன் முடியும் ஒரு முழுமையான பாராளுமன்ற விவாதம் அந்த குற்றச்சாட்டு தவறுன்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். By skipping the reply, Prime Minister Narendra Modi proved his critics right. பதில் அளிக்காமல் தவிர்த்ததன் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தன்னை விமர்சிப்பவர்கள் சொல்வது சரிதான் என்று நிரூபித்துவிட்டார். இந்த செகண்ட் எடிட்டோரியலோட டோன் அதிஸ்பஷ்டமா கிரிட்டிக்கல் டோன்ல இருக்கு. இதுல ரைட்டர் லோக்சபால நடந்த சம்பவங்களை, அதாவது பிரைம் மினிஸ்டர் ரிப்ளை பண்ணாதது, எல்ஓபிய பேச விடாதது, ஸ்பீக்கர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்லாம் ரொம்ப ஆழமா கிரிட்டிசைஸ் பண்றாரு. unusual departure, bizarre, disturbing erosion of democratic accountability என்ற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்லிமெண்டரி நார்ம்ஸ் மீறப்பட்டதை ரொம்ப கடுமையா சுட்டிக்காட்டுறாரு. ஸோ இது ஒரு ஆழமான விமர்சன பார்வை கொண்ட எடிட்டோரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற 2 எடிட்டோரியல்ஸோட உங்களை மீட் பண்றேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி நைட் 7 PM லைவா எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் குவிஸ் நடக்குது. இது எடிட்டோரியல் வொக்காபுலரியோட இம்பெல் மாதிரி. டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையா இருக்கும். இன்னைக்கு நம்ம படிச்ச வொக்காபுலாம் அந்த குவிஸ்ல வரும். ஸோ உங்க வொக்காபுலரி ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ண ரெடி ஆயிருங்க. நம்ம வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. See you there. Until then, this is Malar from Score Clever signing off. Take care. Bye bye.